அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக மக்களை பெரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிற அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். சார், தபால் வாக்குல கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களை தாவேக நெருங்கி கொண்டிருக்கு. 3ஆம் இடத்துக்கு ஆளுங்கட்சியான திமுக தள்ளப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தபால் வாக்குகள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்ட தான் அதனுடைய வாக்கு எண்ணிக்கை, அதாவது 4 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி 4,88,00,000 வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. மொத்தம் பதிவாயிருக்குது 84% சமீபமாக தான், அதாவது நேற்று முந்தா நாள் தான் தேர்தல் ஆணையம் இது வெளியிட்டது. இப்போ இந்த வாக்குகளின் அடிப்படையில் தான் ஒருவேளை ரிசல்ட் எல்லாம் ஒரு டிஜிபி ரவி சொன்னாரோ என்னவோ, முன்னாள் டிஜிபி காவல்துறை அதிகாரி சொன்னாரோ என்னவோ, அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம தொகுதி வாரியாக பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்து நம்ம போட்டிருந்த பொழுது கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, அர்பனில் திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றது தான் காட்டுது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் கூட எதிர்பார்க்கல. சென்னையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை தொகுதிகளிலுமே தபால் வாக்குகள் கிட்டத்தட்ட 234 தொகுதி வந்துருச்சு. 97 தொகுதி தாவேக முன்னணியில் இருக்குது. 77 தொகுதி இந்த நிலை. நாம் இன்றைக்கி காத்தால ஒரு 10:05 இந்த நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். திமுக 57 தொகுதிகள் வருது. செய்தி நிறுவனங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. அதே நேரத்தில் அஃபீஷியல் நியூஸை டிவிக்கே தான் 47 தொகுதியில் போஸ்டல் ஓட்டு லீடிங்கில் இருக்குது. 44 அதுக்கடுத்து ஏடிஎம்கே இருக்குது. இப்போ 50 தொகுதி, ஏடிஎம்கே 47, டிஎம்கே 23. அவங்க தனியாக பிரிச்சிடுறாங்க. 3 தொகுதி காங்கிரஸ், பிஎம்கே 2, பிஜேபி 1, டிஎம்டிகே 1. அதில் விஜய் பிரபாகரன். அதே மாதிரி எடுத்துக்கிட்டால் சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னணி, அதாவது சென்னை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு முன்னணியில் இருக்காங்க. இப்போ 2 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. முதல் ரவுண்டில் பல இடங்களில் ரொம்ப லீஸ்ட்டாக தான். இப்போ ஓபிஎஸ் 56 ஓட்டில் லீடிங்கில் இருக்கார். நாள் முழுவதும் இன்றைக்கி இப்படி தான் இருக்கும். இந்த ரிசல்ட்டை ஒரு 11 மணி 12 மணி கூட நம்மளால் அதை அறுதிட்டு சொல்ல முடியாது. போன முறை எப்படி கமலஹாசன் அவர்களுடைய ரிசல்ட் 8 மணிக்கு தெரிஞ்சதோ அந்த மாதிரி தான் இந்த முறை ரிசல்ட் இருக்கும். ரொம்ப ஒரு எட்ஜில் போகும். நம்ம நினைக்கிற மாதிரி இவர்களெல்லாம் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் நினைக்கிறவர்கள் எல்லாம் ரிசல்ட்டு மாறி மாறி தான் வரும். நம்ம அதனால் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம மக்களுக்கு கொடுப்போம். இப்போ தபால் வாக்குகள் இன்னைக்கு இருக்கிற மொத்த முடிவுகளையும் ஒரு தீர்மானிக்க போகிற ஓட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதில் முழுமையாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் டிஎம்கேவுக்கு போடல. அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு விழுந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விழுந்திருக்கணும். ஆனால் அவங்க இதை கடந்த காலங்களில் நடந்த அரசு ஊழியர், ஆசிரியர் டைம் ஸ்கேல் இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. நாங்கள் அதை தரோம், அதை தரோம், எதுவுமே சொல்லலை. திமுக சொல்லிட்டு செய்யலை. அந்த கோபம் அவங்க மேலே இருக்குது. நீங்கள் சொல்லவே இல்லை. அதனால் அது 2 பக்கமும் இன்றைக்கும் கூட அவங்க ஒரு முழுமையான தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரிஃப்ளெக்டாக இருக்கும். அவங்க கொடுத்துட்டு வாக்கு கொடுத்து செய்யல. கடந்த ஒரு 3 மாதங்கள், அதாவது தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னால் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பேர் அவங்க எப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அவங்க டேப்ஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு முழு திருப்தி இல்லை. அதை கடைசி நேரத்தில் நீங்கள் கொடுத்துட்டு அதை பெருமைப்படுத்துறதுனால திமுகவின் மீது போஸ்டல் மக்கள், அதாவது அரசு ஊழியர், ஆசிரியர்கள் மிக கடுமையாக இருந்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் எக்ஸிட் போலில் கூட நம்ம எடுத்தோம். அதை நம்ம முழுமைப்படுத்தல. அந்த ஒரு வேளை அந்த ஒரு கருத்து கணிப்பு தான் வெளியிட்டார்களே என்னவோ தெரியல. அதில் மக்கள் மிக கடினம் அரசு ஊழியர்கள். அதிலும் அப்போ இப்போ திமுகவுக்கு கூட இப்போ ஒரு சில தொகுதிகள் வந்திருக்குது. 23 தொகுதி, 24. அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் என்றைக்குமே அவங்க டிஎம்கேவுக்கு தான் இட்டிருக்கிறாங்க. இப்போவும் நான் இந்த ரிசல்ட் டிவிக்கு இதே லீடில் தொகுதிகளை வென்றுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. நமக்கு எந்த கட்சி வந்தாலும் நம்ம செய்தியை தான் பரிமாறுறோம். நமக்குன்னு எந்த தனி அபிமானம்லாம் கிடையாது. மக்களுக்கு நம்ம தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இருக்கக்கூடிய லீடிங், அதில் முக்கியமான நபர்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தலாம். தபால் ஓட்டுகளில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கு. அடுத்தடுத்த சுற்றுகளை ஓப்பன் பண்ணி தேர்தல் ரிசல்ட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் அப்டேட்டுகளுக்கு நன்றி.